வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழையமுள்ள தாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பில் தான் உரையாற்ற இருக்கிறோம். குறிப்பாக கல்முனையில் முஸ்லிம் தாதிமார்களுடைய சீருடை தொடர்பில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருக்கிறது. இது ஒரு திட்டமிட்ட முரண்பாட்டை உருவாக்குவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பில் எங்களோடு உரையாற்றுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் ஆய்வாளர் சையத் பசீர் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் பஷீர். வணக்கம் ஜெயபால். வணக்கம் நேயர்களே. டென்மார்க்கில் அதிரடி மிகப்பெரிய சேல். ஹெர்னிங் பிள்ளையார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜெர்மனி பாலா ஸ்டோர் வழங்கும் பிரம்மாண்ட மலிவு விற்பனை. 1600 குரோனுக்கு மேல் ஷாப்பிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 320 குரோன் மதிப்பான 2 இயர் வாரண்டியுடன் ரைஸ் குக்கர் ஃப்ரீ. 900 குரோனுக்கு மேல் ஷாப்பிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 150 குரோன் மதிப்பான சூப்பர் பாஸ்மதி அரிசி ஃப்ரீ. இச்சலுகை ஒன் அண்ட் ஒன்லி உங்கள் பாலா ஸ்டோரில் மட்டுமே. மளிகைகளை அள்ளுங்க, பரிசுகளை வெல்லுங்கள். பாலா ஸ்டோர். என்னிடம் அண்மைய சில தினங்களாக இந்த ஹிஜாப் போன்ற உடை அணிந்த இந்த பிரச்சனை பாரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே தமிழ் முஸ்லிம் உறவுகள் அவ்வளவு தூரம் வலுவானதாக இல்லை. அந்த நிலையில ஹிஜாப் வகையிலான அந்த சீருடையை அணிந்ததுக்கு எதிராக தமிழ் தரப்பில இருந்து எதிர்ப்பு குரல்கள் எழும்பி இருக்குது. ஒரு முஸ்லீமாக, ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக நீங்கள் என்ன உணர்கின்றீர்கள்? இல்ல, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது மனிதனுடைய அடிப்படை உரிமை, தன்னுடைய மத அடையாளங்களை பேணுவது அல்லது மத அனுஷ்டானங்களை மேற்கொள்வது, குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுவது, எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இது அடிப்படையிலேயே அரசியலமைப்பு சட்டத்திலே உறுதியளிக்கப்பட்ட உரிமைகளாகும். இந்த உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது அதற்கான நிவாரணமாகவே நாங்கள் நீதிமன்றங்களுக்கு சென்று அதற்குரிய நிவாரணத்தை தரக்கூடிய வாய்ப்பும் சட்டத்தில் இருக்கிறது. இந்த ஹிஜாப் சம்பந்தமான பிரச்சனை இது புதிதாக இன்று தோன்றியிருந்தாலும் கிழக்கு மாநிலத்திலே, குறிப்பாக கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலே இதற்கு முன்பாகவே இது சம்பந்தமான வழக்கு ஒன்று கூட உயர்நீதிமன்றத்திலே நடைபெற்றிருக்கிறது. வேறொரு சம்பந்தமான இடத்திலே இந்த ஹிஜாப் அணிவது குறிப்பாக தடை செய்யப்பட்ட வேளையிலே ஒரு வழக்கு நடைபெற்றிருக்கிறது. உயர்நீதிமன்றத்திலே அடிப்படையான ஒரு மனித உரிமை என்ற பண்புக்கு உட்பட்ட வகையிலே அதனை அனுமதித்ததாக வழக்கு தீர்ப்பாயிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இலங்கையுடைய சட்டவாக்கத்தினுடைய, இலங்கையுடைய நிர்வாகத்தினுடைய சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வு வழங்கப்படுகின்ற பொழுது தீர்வு எல்லாரையும் பயன்படும், எல்லாரையும் கட்டுப்படுத்துகின்ற தீர்வாகமே எல்லா பிரஜைகள் சொல்லுகின்ற பொழுது அது யாரா இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், அது அதிகாரியா இருக்கலாம், எல்லோரையும் கட்டுப்படுத்தும். அவ்வாறான தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற விஷயம் என்று சொல்லிக்கொண்டு இப்ப கல்முனையிலே நடந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த கல்முனையிலே உள்ள இந்த பிரச்சனை முஸ்லிம் தரப்பால் உண்டாக்கப்படவில்லை. இதனுடைய பிரச்சனை வருகிறது கல்முனையிலே இருந்து, அந்த வடக்கு வைத்தியசாலையிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப அங்குள்ள வைத்திய அதிகாரி சுகுமாரன் சொன்னதாகத்தான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூனன் ஓகே. சூழன் ஏற்கனவே பிரச்சனைக்குரியவராக இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாங்கள் அது ஒரு பக்கம் வைத்து விட்டு பார்ப்போம். இன நல்லுறவு காலகட்டங்கள் பேணுகின்ற நேரத்திலே, அதற்கான முயற்சிகள் முஸ்தீபுகளை செய்கின்ற நேரத்திலே, நான் ஏற்கனவே உங்களுடைய ஒரு நிகழ்ச்சிகளை சொல்லியிருப்பேன், சமூகங்களுக்கிடையான ஐக்கியம் மட்டும் மிக முக்கியமானது. அதனோட அரசியல் தளங்கள் அடுத்த கட்டத்தில் நடத்தப்பட வேண்டும். ஏன்னா அரசியல் தளங்களில் ஏற்படுகின்ற, உதாரணமாக அண்மையில ஏற்பட்ட இந்த அந்த கூட்டு எதை சாதித்திருக்கிறது என்றால் ஒன்றையும் சாதிக்கவில்லை. இந்த கூட்டு இருக்கின்ற வேளையில் தான் நடைபெற்றிருக்கிறது. இந்த மாதிரி கூட்டுகள் இடம்பெறலாம் என்ற சூழ்நிலை காணப்பட்ட முன்பாக ஏற்பட்ட பல சந்தர்ப்பங்கள் கூட சண்முக வித்தியாலயத்திலே நடைபெற்ற சம்பவம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் அங்க ஒரு பெண் ஹிஜாப் அணிந்து வந்த பெண் ஆசிரியராக இருக்க முடியாது. இந்த பள்ளிக்கூடத்தினுடைய இங்குள்ள கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை பேணுகின்ற வகையிலே ஆடை அணிந்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த ஆடையோடு வர முடியாது என்று ஒரு பெண் ஆசிரியர், முஸ்லீம் ஆசிரியர் தடுக்கப்பட்டார். அவர் அதுக்காக நீதிமன்றம் சென்று வழக்கு நடைபெற்றது. அந்த வழக்கில் ஒரு சமரசம் வெட்டப்பட்டது. அதாவது அங்கு பணிபுரிய போகலாம் என்ற நிலையில் ஒரு இணக்கப்பாடு வரப்பட்டது. ஆனாலும் அந்த இணக்கப்பாடு கூட நீடிக்கவில்லை. ஏனென்றால் அங்கும் இதே சம்பவம் தான் நடைபெற்றது. அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்த நிலையத்தில் அந்த தமிழ் தரப்பினுடைய பகுதியிலே அந்த வழக்கில் ஆஜரானவர் தமிழ் கட்சியினுடைய சுமந்திரன் அவர்கள். முஸ்லிம் தரப்பில் சில இளைய சட்டத்தரணிகள் ஆஜராயிருந்தார்கள். அந்த வழக்கில் கூட ஒரு தீர்வு எட்டப்பட்ட பின்பு அந்த தீர்ப்பு சாதகமா வந்த கூட அந்த பெண் அந்த பாடசாலைக்கு போயிருந்தார் பணியை தொடர்வதற்காக. அங்கு வைத்து அந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர் தாக்கி இருக்கிறார். பெண் அதிபர் அந்த ஆசிரியை தாக்கி இருக்கிறார். தாக்கப்பட்டவுடன் அந்த ஆசிரியை திரும்ப போலீசுக்கு சென்று ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். அதே இடத்துல இந்த தாக்கிய ஆசிரியை அந்த அதிபர் தானாகவே வைத்தியசாலைக்கு சென்று தனக்கு இவர் அடித்து விட்டார் என்ற வகையிலே, கைகலப்பு நடந்த மாதிரியான என்ன நடந்தது தெரியாது, நடந்த வகையிலே அவர் ஒரு புகாரை செய்து மட்டுமில்லை,
தன்னை ஆஸ்பத்திரியிலே அட்மிட் பண்ணி கொண்டார். அதன் பிறகு கூட அந்த பிரச்சனை வந்த பொழுது அங்கு சமரசம் ஏற்படுத்தப்பட்டது என்றால் அந்த பாடசாலை தான் வேலை செய்ய முடியாத நிலைக்கு வந்து விட்டது. அதிபர் அடிக்கும் பொழுது அதன் அளவுக்கு ஜாப்பு அணிந்த பெண்ணுக்கு அவர் அந்த பாடசாலை பணியாற்ற முடியாத நிலை வருகின்றது. சட்டத்தின் துணை நாடுகிறார், சட்டம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கிறது. அந்த தீர்ப்போடு வந்து திரும்ப பள்ளிக்கூட பாடசாலைக்கு வருகிறார், அங்கும் அவர் தாக்கப்படுகிறார், நிர்வாகிகள் தாக்கப்படுகிறார். இங்கு நாங்க சுகுணனை பார்க்கிற மாதிரி நிர்வாகம் அதிகாரத்தை எவ்வாறு தங்களுடைய இனவாத அரசியலுக்கு தங்க கொண்டிருக்கின்ற கருத்தியலுக்கு மாறாக சமரச போக்கை கடைபிடிக்காமல் ஒரு ஜனநாயக பண்புகளை பேணாமல் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கான உதாரணமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அந்த ஆசிரியர் அதே நேரத்தில் இவர்கள் சமானமாக சட்டத்தரணிகளும் சுமந்திரனும் இந்த முஸ்லிம் பாதி சட்டத்தரணிகளும் ஒரு சமரசத்துக்கு வந்து அந்த வழக்கினை அதுக்கு பிறகு வழக்கு ஒன்று நடைபெறுகிறது, போலீஸ் வழக்காக போகிறது. அதாவது பொடிலி ஹாம், அதாவது உடலிலே வழக்கு போகிறது. அந்த வழக்கில் கூட அவர்கள் சமரசத்துக்கு வருகிறார்கள் ஒழிய அந்த வழக்கின் முக்கியமான வழக்கும் கூட ஏன்னா கிரிமினல் சட்டத்துக்கு தாக்குற வரை நீங்கள் சமானம் பண்ற என்ற விஷயம் அல்ல. ஒரு விடயம் போலீஸுக்கு போய்விட்டது என்றால் அடிப்படையா கிரிமினல் லோக்குள்ள விடயங்கள் போனால் அதில் சமரசம் பண்பது என்பது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல. ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சமரசத்துக்கு வருவது என்பது ஒரு நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்ப அது சமரசம் செய்யப்பட்டது. அதுல எனக்கு உடன்பாடு பெரிதாக இருக்கவில்லை. இருந்தாலும் சமூக நல்லிணக்கம் கருதி அந்த விஷயத்தை ஏதோ சமரசமா தீர்க்கப்பட்டது. அங்கு இடம்பெற்ற 3 வழக்குகளுமே நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அவர்கள் காத்திருக்கல. அவர்கள் அதற்கு முதலாகவே தீர்ப்புக்கு முதலாகவே சமரசத்துக்கு வந்துட்டார். வழக்கு சமரசத்துக்கு வரவில்லை. வழக்கு சென்ற பிறகுதான் அவர் சமரசத்துக்கு வழக்கு தீர்ப்பளித்தார். வழக்கு வந்தது, அவர்கள் அந்த வழக்கு அணிந்து செல்லலாம் என்றுதான் தீர்ப்பளிக்கப்பட்டாலும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கின்ற அளவுக்கு அவர் செயற்படவில்லை. இதுதான் சொல்லுவார்கள். அதுக்கு பதிலாக பலவந்தமாகவும் ஒரு தனி மனித உரிமையை பாதிக்கிற வகையிலும் அவர்கள் அத்துமுறை செய்திருக்கிறார்கள். அதாவது தாக்கு நடத்தப்பட்டிருக்கிறது ஆசிரியர் மீது. அப்ப ஆசிரியர்கள் தங்கள் பணியை செய்வதற்காக இந்த உடை அணிவதற்காக தடை ஏற்படுத்தப்படுகிறது. தடையை ஏற்படுத்தியவர்கள் சாணக்கிய சாமவேத தான தண்டம் என்று கடைசியாக அடிக்கிற அளவுக்கு வந்துவிடுகிறார்கள். எல்லா வகையான சமரசங்கள்லாம் முடிந்த பிறகு கூட இறுதியான ஆயுதமாக தங்களுடைய வன்முறை காட்டுகிறார்கள். இந்த வன்முறை இங்கு நடைபெறவில்லை, அந்த அளவுக்கு வரவில்லை. ஆனால் நடைபெற்றிருக்கலாம் ஒருவேளை. என்னென்னால் நீங்க பார்த்திருந்தால் தெரியுமா உங்களுக்கு, இந்த அவங்களோட தாரியன்மார் வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள். ஆர்ப்பாட்டம் பண்ணுகிற பொழுது தங்களுடைய இங்கே உள்ள பண்பு தெளிக்கப்படும் என்ற மாதிரியான கருத்துக்கள் வைக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மிக முக்கியமாக இந்த நர்சிங் என்ற சொல் எங்கிருந்து வருகிறது பார்க்கணும். 1856 நான் பார்க்கிறேன், பின்னோக்கி பார்க்கிறேன். 1800 புளோரன்ஸ் நைட்டிங்கேல் தான் நர்சிங்கை கொண்டு வருகிறார். புளோரன்ஸ் நைட்டிங்கேல் எப்படி ஆடை அணிந்திருந்தார்? அவர் ஆடை அணிந்து கிரீமியாவில் நடந்த யுத்தத்துக்கு போயிருந்தார். நீங்க இதை பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க? இதை பார்க்கும்போது நீங்க ஒரு முஸ்லிமா தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ஆடைகளை பொறுத்தவரை அப்படிதான் தெரியுது. அப்படி தெரியுது. பார்த்தா சாதாரண பார்த்தால் முஸ்லிமா கிரீமியா ஊர்ல அவர் போய் அந்த கைதிகளை பாக்குற அந்த பாதிக்கப்பட்ட கிரிமியா உங்களுக்கு தெரியும். பிரான்சும் யுனைடெட் கிங்டம் ஐக்கிய ராஜ்யம் மற்றது ஒட்டோமன் எம்பையர் சேர்ந்து கொண்டு ரஷ்யாவுக்கு போராடினார் அந்த யுத்தத்தில். 1820 யுத்தம் நடக்கும். 1856 3 வருஷம் நடந்தது, 53 56 வரை. அதுக்கு பிறகு அவர் வந்து இந்த நர்சிங் என்று உண்டாக்க வேண்டும் என்று லண்டன்ல அவர் கொள்கை உண்டாக்குறார் 1920. அதாவது நர்சிங் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட், அதாவது தொழில் தேர்ச்சி உள்ள நர்சிங் என்ற ஒரு சொல்லாடலை அதுக்கான ஒரு நிறுவனத்தை செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல்ல உருவாக்குறார். கட்டடம் கட்டப்படுகிறது. அங்குள்ள ஆட்கள் படிப்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பட்டதார் அந்தஸ்து என்பது நைட்டிங்கேல் கிராஜுவேட்ஸ் அவரை கவனிப்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க ஒரு பின்னணியை கொண்டுதான் இந்த இது. அதை நீங்க பாக்குறீர்கள். இன்னொரு பாக்குறீர்கள், இது அவர்கள் ஃபர்ஸ்ட் நர்சிங் ஹோம்ல அவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டமளிப்பு விழாவிலே அவர்கள் எப்படி ஆடை இருந்தாலும் பாருங்கள். நர்சிங் நைட்டிங்கேல் நடுவில் இருக்கிறார். இந்த படத்தை பாருங்க. இதுல நீங்க என்ன பாக்குறீங்க? ஹிஜாப் இருக்குதா? கீழே ஆடைய பாருங்க. இது கால் வரைக்கும் ஆடை இருக்கிறது, கால் வரைக்கும் இருக்கிறது. அது கிட்டத்தட்ட நம்மளுடைய பாவாடை என்று மாதிரி சொல்வார்கள். அந்த மாதிரி ஆரம்பமே அப்படித்தான் இருக்கு. இன்றைக்கு நான் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிற கதைக்கு இந்த நர்சிங் இன்னொன்றும் இருக்கு. வந்து சீருடைகள் என்றதை நாங்கள் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு உங்களை பாதுகாப்பதற்கான அங்கி, மற்றது அவர்கள் அணிகிற அங்கி வெள்ளை கலர்ல தான் போடினோம். கை முழுமையாகவும் கால் முழுமையாகவும் மறைக்கப்பட்டிருக்கு. தலையில தொப்பி அணிகிறார்கள். மற்ற இவர்கள் தலையில ஒரு தங்களுடைய ஸ்கார்ஃபை அணிஞ்சிருக்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல எந்த வகையிலையும் எனக்கு இது ஒரு தொழிலுக்கு இடைஞ்சலாக தெரியுது. தொழிலுக்கு இடைஞ்சல் இல்லாத, தன்னுடைய பயன்பெறுபவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத ஒரு சீருடை இல்ல என்ன பிரச்சனை இருக்கிறது எனக்கும் புரிந்து கொள்ள கஷ்டமா. இந்த காலகட்டங்களிலே பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான அதிகளவில் அதிகாரப்பூர்வமான இருக்கிற இடங்களில் நடைபெறுகிறது. டென்மார்க்கில் அதிரடி மிகப்பெரிய சேல். ஹெர்னிங் பிள்ளையார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜெர்மனி பாலா ஸ்டோர் வழங்கும் பிரம்மாண்ட மலிவு விற்பனை. 1600 குரோனுக்கு மேல் ஷாப்பிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 320 குரோன் மதிப்பான 2 இயர் வாரண்டியுடன் ரைஸ் குக்கர் ஃப்ரீ. 900 குரோனுக்கு மேல் ஷாப்பிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 150 குரோன் மதிப்பான சூப்பர் பாஸ்மதி அரிசி ஃப்ரீ.
இச்சலுகை ஒன் அண்ட் ஒன்லி உங்கள் பாலா ஸ்டோரில் மட்டுமே. மளிகைகளை அள்ளுங்க, பரிசுகளை வெல்லுங்கள். பாலா ஸ்டோர். டாக்டர் சுனானந்த ராஜா தான் இந்த முடிவை திணிச்சிருக்கிறார். அதுல இருந்து தான் இது ஆரம்பிக்குது. அவருக்கு அரசியல் பின்னணி இருப்பதாக கருதுறீங்களா? அவருடைய அரசியல் பின்னணி எனக்கு தெரியவில்லை. ஆனால் அரசியல் பின்னணி என்பதை விட கருத்தியல் ரீதியான ஒரு தான் நம்புகின்ற சமயம், தான் நம்புகின்ற கலாச்சார பண்பாட்டு அம்சங்கள், இது அதீதமான ஒரு இணைப்பு இருக்கலாம், அதீதமான ஒரு பற்று இருக்கலாம். அது அந்த தனக்கான அதிகாரத்தினுடைய இடங்களிலே தான் விரும்புவதை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கின்ற பண்பும் இருக்கலாம். தனக்குள்ளே தான் நடத்தினுடைய நிர்வாகி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்க வேண்டியது. தான் எடுக்கின்ற முடிவுகளை மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்ற அதிகார ரீதியான ஒரு முனைப்பும் இருக்கலாம். ஆகவே திட்டவட்டமா அரசியல் பற்றி எனக்கு தெரியாது, அவருடைய அரசியல் பற்றி தெரியாது. இது ஒன்று. நாங்க திரேசா அம்மையார் பற்றி கேட்கிறோம். அன்னை திரேசா எப்படி கொடுத்திருக்கிறார்? அவரை விட நர்சிங் பற்றி நாங்க சொல்லலாமா? அண்மை காலத்தில் உள்ள நைட்டிங்களை விடுங்கள். 1820 ப்ரொஃபஷனலிசம் நர்சிங் கொண்டு வந்தார். அவர் தொழில் தேர்ச்சி உள்ள நர்சிங் சேவலி முறை. அந்த கன்செப்டுக்கு எதிராக, தாதியம் என்ற அந்த கருத்தியலுக்கு எதிராகவே இவர்களுடைய செயற்பாடுகள் அடிப்படையில் எதிராக போகிறது. இப்படி தோற்றுவிக்கப்பட்டதோ, எப்படி அது நாங்கள் அண்மை காலமா பார்க்கின்ற உதாரணங்கள் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் மாறாக இருக்கிறது. இங்கிலாந்திலே கூட பார்க்கின்ற பொழுது மேற்கு நாடுகளில் இங்கு நீண்ட காட்சியில் இணைந்தவர்கள் இருக்கிறார் பெண்கள். அங்கே அதை ஸ்கர்ட் அணிகிறார்கள். ஸ்கர்ட்டுக்கு பதிலாக நீண்ட காட்சியில் அணிகின்ற நர்ஸ்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். இங்கே இப்போ ஸ்கர்ட் அணிகிற நர்ஸ்கள் இல்லை. அவர்கள் ஸ்கர்ட் அணியாலும் அவர்கள் அணிந்திருக்க கொள்ளுகின்ற அந்த வெள்ளை நிற சாக்ஸ் அது முழங்கால் வரைக்கும் வருகிறது. ஏதோ ஒரு வகையில் அது மறைக்கப்படுது. அப்படியா மறைக்கப்படுது. அப்ப இந்த மறைக்கின்ற என்பதை விட அப்ப என்ன இந்த பிரச்சனை என்று கேட்டால், நர்சிங் தொழில் அதாவது போலீஸ் தொழிலுக்கெல்லாம் முஸ்லீம் பெண்கள் போவதில்லை. உங்களுக்கு தெரியுமா? ஆசிரியர் பணி வேறு, இது போவதில்லை. இந்த தொழில்களுக்கு போக ஏற்படுகிறது காலகட்டங்களில் நடந்த கலவர பிரச்சனைகள், இனமுறுகள் காரணமாக சில இடங்களிலே இனத்துவேஷத்தை வெளிப்படையாக காணக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. அதாவது தமிழ் பிரதேசங்களில் மட்டக்களப்பு வைத்தியசாலையோ அல்லது கல்முனையிலே தமிழ் வைத்தியசாலைகளோ அங்கு போய் வைத்தியம் பெறுகின்ற முஸ்லீம் பெண்கள் அல்லது மக்கள் அங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் அப்பொழுது இனவாதமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார்கள். நான் அவர்களுடன் கரைத்து விட்டு தான் நிகழ்ச்சியில் உங்களுக்கு கரைக்கிறேன். அவர்களுக்கு அதிலே நிரம்ப அவர்கள் பிள்ளை போகின்ற பொழுது அவர்கள் பற்றி விமர்சனங்கள், அவர் சொல்லுகின்ற கமெண்ட்ஸ், அதாவது அவர்களை பற்றி கருத்து தெரிவிக்கின்ற முறைகள் எல்லாவற்றிலையும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், மன உளைச்சல் ஏற்பட்டு. ஆக அந்த இதிலிருந்து அவர்கள் தங்களுக்கான ஒரு நர்சிங் ஒன்று உருவாக வேண்டும் என்ற சூழ்நிலை அப்போதான் ஏற்படுகிறது. நர்சிங் நீங்கள் 90க்கு முற்பட்டு பார்த்தீர்கள் என்றால் முஸ்லீம் பெண்கள் நர்சிங் எல்லாம் நீங்க அதிகளே பார்க்க குறைவா இருக்கு. தெற்கிலே இருந்திருக்கலாம், வடகிழக்கிலே மிக குறைவா இருக்கு. உங்களுக்கு அனுபவம் இருக்கு. வடக்கிலே நீங்க எத்தனை முஸ்லீம் நர்ஸை பார்த்திருப்பீர்கள், கிழக்கிலே நான் பார்க்கவில்லை. ஆக அந்த காலகட்டத்துக்கு பிறகு முஸ்லீம் நர்சிங் என்ற கன்செப்ட் வருகிறது. அதுக்குள்ளே சிலர் சேர்கிறார்கள் அந்த முஸ்லீம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பணிபுரியலாம் என்று. ஆனால் முஸ்லீம் அந்த தன்மை மாற்றம் அடைந்து அரசாங்க ஊழியர்களாக இருக்கின்ற போது அவர்களுக்கும் செய்யக்கூடிய தீர்மானத்தை அரசாங்கம் மேற்கொள்ளும். அரசாங்கத்தின் தீர்மானத்தை மீறிதான் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது அரசாங்கம் ஒரு சமசோட்டை அடித்திருக்கிறது. என்ன செய்திருக்கிறது அரசாங்கம்? சொல்லியிருக்கிறது, அங்க நீங்க பணியை புரிய தேவையில்லை, தீர்வு காணுவோம் என்று சொல்லிவிட்டு அவர்களை ஒரு முஸ்லீம் வைத்தியசாலைக்கு அனுப்பிக்கிறார். முஸ்லீம் தீர்வு இல்ல தானே? என்னண்டா இது ஒரு தீர்வு இல்ல தானே? நிச்சயமா இல்லை. முஸ்லீம் வைத்தியசாலை என்றோ தமிழ் வைத்தியசாலை என்றோ நீங்கள் பிரிக்கல. வைத்தியம் என்பதும் வைத்தியர் என்பதும் ஒரு இடைக்கால தீர்வாக வழங்கி இருக்கிறார்களா அல்லது இதுதான் நிரந்தர தீர்வா? இடைக்கால தீர்வு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது இடைக்கால தீர்வு என்று சொல்வதன் மூலமாக அவர்களை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது போல்ஸ் இந்தியா கோர்ட் அவருடைய தான் அந்த அவருடைய பந்து இருக்கிறது. எப்படி அதை கையாள போகிறார்கள்? அவர் இடைக்காலம் என்று சொல்லியிருந்தார், நல்லது. இடைக்காலத்தை அவர்கள் அந்த இடைக்காலம் என்பது இவ்வளவு காலம். ஏன்னால் ஏற்கனவே பல விஷயங்களிலே உங்களுக்கு தெரியும் அதிருப்தியான நிலைமை சில இடங்களில் காணப்படுகிறது. முஸ்லீம்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஏன்னால் முஸ்லீம்களுக்குள்ளான இந்த அதிருப்தி என்பது ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய பெரிதளிப்பாகவும் இருக்கும். ஏனென்றால் முஸ்லீம் யாரும் ஒரு ஜேபியில இருந்து தமிழ் பிரதேசங்களிலே உங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே 3 எம்பிக்களை தெரிவு செய்ய முடியும் என்றால் என்பிபி அரசாங்கத்துக்கு, மட்டக்களப்பிலே ஒரு தமிழ் எம்பி தெரிவு செய்ய முடியும் என்றால், ஆனால் ஏன் அதை முஸ்லீம்கள் இருந்து பெருசா போகவில்லை? முஸ்லீம்கள் நியமிக்கப்பட்ட நியமன எம்பி தான் இருக்கிறார். முஸ்லீம்களுக்குள்ளே வாக்களிக்கப்பட்டு என்பிபிக்கு போனவர் யாரும் எம்பி இல்லை. முஸ்லீம்களுடைய அரசியல் ரீதியான வகையில் அவர் ஒரு பலம் இழந்தவர்களாக தான் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறார். ஆனால் இந்த அரசாங்கம் பலமானது அப்படி பார்க்கவில்லை என்ற பல விஷயங்களை நிரூபித்துக் கொண்டு கொள்ள வேண்டிய தேவை அவர்கள் இருக்கிறது. அதை அவர்கள் அதை செய்ய வேண்டிய தேவையில்லை. இந்த விஷயமா இந்த விடயம் குறிப்பாக தற்காலிகமான ஒரு முடிவாக அவர்கள் எடுத்திருந்தார் நல்லது. இப்பொழுதைய சூழ்நிலை இந்த டென்ஷனை குறைப்பதற்காக நான் கருதுகிறேன். நான் கருதுகிறேன் அப்படி இருந்தால் நல்லது. ஆனால் அவர்கள் தங்களுடைய தீர்வுக்கான சொல்லப்பட்ட காரணத்தை, அதாவது தற்காலிகமாக நாங்கள் செய்திருக்கிறோம் காணுகின்ற பொழுது அவர் நிச்சயமாக திரும்ப அந்த இடத்துக்கு சென்று வேலைக்கு போக வேண்டும். அதை எப்படி செய்ய போகிறார்கள், எப்போது செய்ய போகிறார்கள், 2 கேள்வியும் இருக்கிறது. அப்படி இல்லையென்றால் இது ஒரு என்ன சொல்றது, ஒரு செக்ரிகேஷன் ஒன்று உருவாகிறது, அரசாங்கமே உருவாக்குறது மாதிரி வந்துடும் இல்லையா? அந்த ஒரு பார்வை இருக்கிறது. அந்த ஒரு பார்வை சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையில் அது நீங்கள் சொல்லுகின்ற அந்த பார்வையில் சொல்லுகிறார்கள். சொல்கிறார்கள் என்னவென்றால், நீங்கள் ஏற்கனவே அவர்கள் பிரிந்திருக்கு தமிழ் பகுதியில் நாங்கள் எங்களுக்கு முஸ்லீம் தாதியர் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் அதை சரிப்படுத்துகிறீர்கள். சரிதான், உங்களுக்கு வேண்டாம், நாங்கள் முஸ்லீம் வைத்தியசாலைக்கு அனுப்புகிறோம். முஸ்லீம் வேலை செய்யுங்கள்,
தமிழர்கள் தமிழில் வேலை செய்யும் என்பது அவருடைய அடிப்படையான இனமத பேதமற்ற ஒரு ஆட்சியை கொண்டு வருகின்ற அந்த கன்செப்ட், அந்த எண்ணக்கருக்கு முரணாக அது தோன்றுகிறது. தற்காலிகமா ஒரு டென்ஷனை குறைப்பதற்காக இருந்தால் மிக விரைவாகவே அதை செய்தாக வேண்டும். இலங்கையுடைய நினைக்கணும் இது டென்ஷனை குறைக்க வேண்டதுல பார்க்க ஒரு விசாரணையை நடத்தி அதுக்கு வர முழுமையான தீர்வை நீங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு காலம் தேவைப்படும், ஒரு குறுகிய காலம் தேவைப்படும். அதற்காகத்தான் இது செய்யப்படுதுன்னா வேறு இது ஒரு தவிர்ப்பு நடவடிக்கையாக, ஒரு உடன்பாட்டை தவிர்க்கிறதுக்காக இதை செய்கிறோம்ன்றது ஒரு ஆரோக்கியமான முடிவு அல்ல. நீங்க சொல்லுங்க சார். ஏனென்றால் உண்மையிலே அவர்கள் இந்த ஆரம்பத்திலே இந்த பிரச்சனையை தீர்வு காண்போம் என்று சொன்னார்கள். ஒரு முக்கிய விஷயம் என்னென்றால் நலிந்த ஒரு வைத்தியர், அவரும் டாக்டர் தான், அவர் தான் அமைச்சிலே இருக்கிறார், வைத்திய அமைச்சர். அவருக்கு இதை விட அவருக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவர் அதை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய அவர் இருந்தவர், பணியாற்றியும் அவர் இலகுவாகவே அதை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதுக்கான நடவடிக்கைகளை செய்வதற்கான அந்த தாரதமியம் அவரிடம் இருக்கிறது. இருந்தாலும் அவர்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் இப்பொழுது. அதாவது இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நாங்கள் அவர்களை அங்கே அனுப்பியிருக்கிறோம். இப்போது யார் இல்லை வெற்றி அடைந்திருக்கிறார்கள், தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இல்லை வெற்றி தோல்வி என்று பார்த்தால் ஒட்டுமொத்த மக்களுக்குமான தோல்வி என்றுதான் எனக்கு பார்க்க அப்படித்தான் நடந்திருக்கு. ஏனென்றால் ஒரு சமூகத்திலே அவர்கள் சொன்ன கோட்பாடு என்ன? இன மத வேறுபாடற்ற நாங்கள் பாகுபாடு காட்ட மாட்டோம், இனம் மத குழு பேரே கிடையாது, எல்லாரும் சமம், எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா. இப்ப எல்லாரும் சமம் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் இவங்களை இந்த பிரித்து வைத்த இந்த முறை இருக்கல்வா, தமிழர்களுக்கு வேலை செய்ய வேண்டும். சரி, இப்படி பாப்பேன், ஒரு முஸ்லீம் ஒரு பெண்மணி டாக்டர் ஆகிவிட்டார், இந்த தாதியருக்கு மறுக்கிறார்கள். அவர் கல்முனையிலே போய் தன் ஹிஜாபோடு வேலை செய்ய முடியுமா? முடியாதா? உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் நேரங்களிலே இங்க யூகேயிலே, அதாவது இந்த ஐக்கிய ராஜ்யத்திலே ஒரு பெண்மணி ஒரு வைத்தியர் வந்து அடிக்கடி இந்த கோவிட் சம்பந்தமான நிகழ்ச்சியில கலந்து கொண்டார், பிபிசி யூனிடாக. அவர் ஒரு பெண்மணி ஹிஜாபோடு தான் வந்தார். அவர் தொடர்ந்தே ஒரு ப்ரோக்ராம் செய்தார். அது இந்த கோவிட் தொடர்பான நடைமுறைகள், அது எவ்வாறு அதிலிருந்து தவிர்த்துக் கொள்வது, அதனுடைய சுகாதார ரீதியான பற்றி விடயங்களை தொடர்ச்சியாக கைது கொண்டு வந்தார். அவர் பிபிசியிலே கூட வந்து அப்படித்தான் கைதார், அப்படித்தான் வேலையும் செய்கிறார் வைத்தியசாலையில். இப்ப ஏன் நான் சொல்ல வருது என்றால், அது ஒரு தனி மனித அடிப்படை உரிமை. அவருடைய உடை அவர் எப்படி அணிய வேண்டும் என்பது உரிமை. அவருடைய உடை மற்றவர்களுக்கு பாதிப்பில்லாத வகையில். அதான் நீங்க இங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். நான் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு வைத்தியரோடையும் பேசியிருந்தேன். அவர் சொன்னார், உண்மையிலேயே பயனாளிகளுக்கு அதால எந்த தடையும் இல்லை என்று சொல்கின்ற பொழுது அந்த ஆடையை அவர்கள் அணிவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது முழுமையான ஆடை, தங்களை மறைத்து கொண்டு என்ன கிட்டத்தட்ட ஏனையவர்கள் அணிகிற ஆடைகள் கூட அப்படித்தான் இருக்குது. அவர்கள் சொக்சை முழங்கால் வரைக்கும் அணிகிறார்கள், தலையில் ஒரு தொப்பி அணிகிறார்கள், முகம் வெளியில தெரியுது. அங்க பெரிய வேறுபாடு கிடையாது. எங்களுக்கு கிடைக்கிற தகவல்ல சுகுணானந்த ராஜா தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய ஒரு கேண்டிடேட் வேட்பாளராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அரசியல் பின்புலம் அங்க இருந்து வருகுதா? அதுக்கு பிறகு அவருடைய துணைவியார், சுகுணானந்த ராஜாவுடைய துணைவியார் ஒரு பாடசாலை மாணவனுக்கு தொலைபேசியை எடுத்து மிரட்டுகிற ஒரு காட்சி பதிவு ஒன்று வெளிவந்திருந்தது. அது சில ஆண்டுகளுக்கு முதல் நடந்திருக்கு. அவரும் தமிழ் மாணவன் தான். சுகுணானந்த ராஜாவுடைய மகனோடு கல்வி கற்கின்ற இன்னொரு மாணவன். அப்ப ஒரு சுகுணானந்த ராஜாவுடைய மனைவி ஒரு நினைக்கிறேன் ரசாயன வியல் ஆசிரியர். அவர் அந்த மற்ற மாணவனுக்கு போன தொலைபேசி அழைப்படுத்து மிரட்டுகிறார். அந்த கதை வந்து நீ நான் என்ற மாதிரி ஒரு அகிர்நிலையில தான் அது சொல்லப்படுது. அந்த கதைக்கின்ற முறை ஒரு ஆசிரியர் கதைக்கின்ற முறையாக இருக்கையில அதோட அவர் அந்த தாயையும் எடுத்து பேசுகிறார். உங்களோட மகன் ஏதோ தன்னோட மகனோட பிரச்சனை படுறார், தூசணம் பேசுறார், உங்களுக்கு பிள்ளை வளர்க்க தெரியாதா கொள்ளாதா, நீ ஏன் இப்படி செய்தா. அப்ப இந்த உரையாடல் எல்லாத்துக்கும் பிறகு என்ன நடக்குதுண்டா, அவ கடைசியில சொல்றா, நீ உனக்கு என்ன எங்களை பற்றி தெரியாது, உன்னை இல்லாமலே ஆக்கி விடுவோம். இந்த சொல்லாடல் வந்து அதிகாரத்தின் உச்சத்தில இருந்தான் வருது. நிச்சயமா அந்த அதிகாரம் என்பது சொன்னது போல அதிகாரம் என்ற ஒரு பக்கம், அதிகாரம் என்பது அவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் ஆட்சியாளர் படி அதிகாரம் கூடியவர்கள் நினைக்கிறார்கள். இல்ல சற்று பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது வந்து தமிழ் மாணவனுக்கு, இது ஒரு முஸ்லீம் மாணவனுக்கு எதிராக சொல்ல இல்லை. அந்த மாணவன் 100% தவற விட்டிருந்தால் கூட நீங்கள் ஒரு ஆசிரியராக நடந்து கொள்ளவில்லை என்றதுதான் அந்த காட்சியில வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இது பண்பாட்டு அம்சங்கள் வருகிறது. என்றால் ஒரு நவீன தலைமுறையானது, கல்வி கற்ற தலைமுறையானது பண்பாடுகளை, விழுமியங்களை, சமூக பண்பாட்டு விழுமியங்களை எவ்வாறு தங்களுக்குள்ளும் தங்களுக்கு பிறர்களுக்குள்ளும் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள். சுகுணானந்த ராஜா முஸ்லீம் என்றதால இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டார் என்று மட்டும் பார்க்க இயலாது.
அவருடைய குடும்பத்தினுடைய செயற்பாடுகள் வந்து தமிழர்களுக்கும் எதிராக இருந்திருக்கு. ஆனா இதுல வெறுமனே நாங்கள் தமிழ் முஸ்லீம் பிரச்சனையாக மட்டும் இதை பார்க்கறதும் மிக ஆபத்தானது. அதனால நான் நினைக்கிறேன், நான் எனக்கு தெரிந்தவர்களே தொழிலாக நான் பார்க்கவில்லை, அதிகாரமாகத்தான் பார்க்கிறேன். அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை எவ்வாறு துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள் அல்லது அதிகாரங்களை எவ்வாறு அவர்கள் கையாளுகிறார்கள், தங்களுடைய கிடைக்கின்ற அந்த பெரிய பதவி உயர்வு நிலையை வைத்துக் கொண்டு எவ்வாறு அவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆளுகின்ற தங்களுடைய விரும்புகின்ற சட்டத்தை தாங்கள் விரும்புகின்ற நடைமுறையை நிலைநிறுத்துகின்ற வகையிலே நடந்து கொள்கிறார்கள். இதுதான் சண்முக வித்தியாலயிலும் இருக்கிறது. இப்ப மிக துரதிஷ்டமான விஷயம் என்னவென்றால், இவ்வாறான சம்பவங்கள் யாழ்ப்பாணத்திலே நான் கேள்விப்படவில்லை. பெரும்பாலும் மன்னிக்கவும், நான் சொல்வது வட மாநிலத்திலே பெருசாக கேள்விப்படவில்லை. ஆனால் கிழக்கு மாநிலத்தில் அடிக்கடி சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று யாழ்ப்பாணத்துல நீங்கள் முதலே குறிப்பிட்ட பெண்கள் ஒன்று முஸ்லிம்கள் எண்ணிக்கை மிக குறைவு. முஸ்லிம் பெண்கள் தாதி தொழிலுக்கு செல்றதுலயும் குறைபாடு ஒன்று இருக்குது. அவர்கள் பெருந்தளவுல செல்றையில அந்த வகையில வடமாகாணத்துல அப்படி இல்லாமலும் இருந்திருக்கலாம். வடமாகாணத்துல வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. யாழ்ப்பாண மருத்துவமனையில வந்து 265 தாதியர்கள் தேவைப்பட்ட பொழுது 65 தாதியர்கள் தான் தமிழர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஏனைய 200 தாதியர்களும் வடமாகாணத்துக்கு வெளியே தென்பகுதியில இருந்து வந்த சிங்கள மொழி பேசுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப தமிழ் தரப்பில இருந்து முஸ்லிம் பெண்கள் 90கள் வரைக்கும் வராதது போல தமிழ் சமூகத்தில இருந்து இன்றைக்கும் இந்த தாதி தொழில் ஒரு குறைந்த தொழிலாகத்தான் பார்க்கப்படுது. அது சாதி அடிப்படையிலையும் சரி, இந்த வெவ்வேறு காரணங்களுக்காக வரவேற்கப்பட்ட தொழிலாக இலங்கையில இல்லை, வடக்கில இல்லை, தமிழ் மக்கள் மத்தியில. அதாலதான் அந்த 200 தாதியர்களை தென்பகுதியில இருந்து எடுக்க வேண்டி வருது. இப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் ஒரு நட்பான ஒரு சூழலை உருவாக்காத பட்சத்துல தமிழ் மக்களும் இது எதிர்காலத்துல நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டி வரும். ஏன்னா ஏனைய சமூகங்களை நாங்கள் உள்வாங்கவும் அவர்களோடு நட்பாகவும் இருக்க கற்றுக்கொள்றது வந்து மிக அவசியமானது. அது வந்து வெறுமனே நட்புறவுக்காக அல்ல, தமிழ் மக்கள் தங்களுடைய நோயாளிகளை பராமரிப்பதற்கு எதிர்காலத்துல அவர்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குவதற்கு. ஏன்னா அங்க இருக்கிற பெரும்பாலான மருத்துவர்கள் வெளிநாடுகளை வேற மாவட்டங்களை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். யாழ்ப்பாண மருத்துவர்கள் பெரும்பாலும் தென்பகுதிக்கு வரவும் அல்லது வெளிநாடுகளுக்கும் செல்ல, சிங்கள மருத்துவர்கள் முஸ்லிம் மருத்துவர்கள் தான் வடக்குல பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக கரிசனை கொள்ள வேணும். அடுத்தது வந்து தமிழ் தாதியர்கள் தமிழ் நோயாளிகளை மிக மோசமாக துன்புறுத்துகிறார்கள் அல்லது நடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பல இடங்களிலும் வந்திருக்கு. மன்னார்ல நடந்த ஒரு கர்ப்பிணி தாயாருடைய மரணம், 2 மரணங்கள் நடந்திருக்கு. அந்த 2 மரணங்கள்லையும் இந்த தாதியர்மார் அவரை மிக மோசமாக தூசண வார்த்தைகளால கூட பேசியிருக்கு. கிளிநொச்சியிலேயோ அங்கேயோ எங்களுடைய நோயாளிகளோடு உரையாடினால் தென்பகுதியில இருந்து வர சிங்கள தாதியர்கள் எவ்வளவு அன்பாக கர்சனையாக தங்களை பார்க்கிறார்கள் என்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அதனுடைய இதுகளில் வந்து நாங்கள் நட்பு ரீதியான ஒரு சூழலை வந்து எங்களுடைய மருத்துவமனையில உருவாக்கணும். அதுவும் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கல்முனையில தமிழ் தாதியர்கள் வெளியில போராடின என்ற அந்த செய்தியை வாசிக்கின்ற பொழுது தமிழனாக எனக்கு சரியான கூச்சமாக இருந்தது. அதுவும் இன்றைய காலகட்டத்துல எங்களுடைய சமூகம் இப்படி நடந்து கொள்கின்றது என்பது மிகவும் வெட்கத்துக்கும் வேதனைக்கும் உரிய ஒரு சம்பவம். அது நிச்சயமாக ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மறுப்பதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்திலே இன்னொரு சமூகம், சக பிரதேசத்தில் வாழ்கின்ற சமூகம், அதுல குறிப்பாக சுட்டி காட்ட வேண்டியது பெரும்பான்மை சமூகம் அல்ல, இன்னொரு சிறுபான்மை சமூகம். இன்னொரு சிறுபான்மை சமூகத்தின் மீது இவ்வாறு வன்மம் கொண்டு நடந்து கொள்றது வந்து இதில் பின்னணியும் இருக்கலாம். ஏனென்றால் ஆரம்பத்திலே பிரச்சனை தொடங்கிய பொழுது அவர்கள் யாரும் வெளிவரவில்லை. இந்த சர்ச்சை தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது பலருடைய தரப்புகளுடைய விவாதங்களும் வாத விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் தான் அதுக்கு பிறகுதான் இவர் வருகிறார். அண்மையில் தான் அவர் இந்த தாதியாருடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நீங்கள் சொன்னீங்க இது வட மாநிலமாக கிழக்கு மாநிலத்துல இது பாரிய பிரச்சனை என்று. கிழக்கு மாநிலத்துல மூவின மக்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வாழ்ற தேவையும் ஒன்று அங்க இருக்குது. அதால இப்பவும் வந்து உங்களுக்கு எதிரியா வர போறவர் உங்களுக்கு நெருக்கமானவராகத்தான் இருப்பார். உங்களுக்கு தெரியாத ஒருவர் உங்களுக்கு எதிரியாக இல்லாது. அது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுல இருக்கக்கூடிய உறவு முறைகள், அதுல கடந்த காலத்தில் ஏற்பட்ட வடுக்கள் போன்ற விஷயங்கள் நான் நினைக்கவில்லை அப்படி இருக்கும் என்று. ஏனென்றால் கடந்த காலம் என்பது மிக விரைவாகவே மனிதனுடைய பல காயங்கள் ஆறப்பட்டு போகின்றன. அது சமூக அந்த எங்களுடைய இயங்கியல் என்பதே தானே மனிதனுடைய இயல்பு நிலையில் மாற்றம் ஏற்பட்ட பொழுது தொடர்ச்சியாகவே காலங்கள் பெஸ்ட் ஹீலர், டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர். அது விடயங்களை தீர்த்து கொண்டு போய்விடும். இழப்புகளை, சோகங்களை,
எல்லாம் துணித்து கொண்டு போய்விடும். ஆனால் ஒரு புதிய சமுதாய ஒரு 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 போக்கு காணப்படுகிறது. இந்த இனவாதங்களினுடைய ஊடாக தங்களை குளிர்காத்துக் கொள்கின்ற ஒரு சமூகம் காணப்படுகிறது. கூடுதலாக இந்த இப்போது இந்த தொழில்நுட்ப புரட்சி என்ற அந்த டெக்னாலஜிகளா இப்பொழுது இருக்கிற இந்த சோசியல் மீடியா என்பது மிக விரைவாகவே இனவாதை தூண்டுகின்றதான பல விடயங்களை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இந்த காலகட்டத்தில் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எனக்கு தோன்றுகிறது நிச்சயமாகவே அரசியல் பின்னணி அல்ல, இவர்களுக்கு பின்னணி ஒன்று இருக்கிறது. அரசியல் அல்ல, இவர்கள் பின்னணி ஒன்று இருக்கிறது. இந்த பின்னணி என்ன என்பதுதான் முக்கியமானது. இவர்கள் ஏன் இந்த தாதிமார் மௌனமா இருந்தார்கள், உடனடியாக ஆர்ப்பாட்டம் பண்ணவில்லை? ஒரு நாளைக்கு ஒரு 10 நாள் ஒரு 1 வீக் போயிருக்கணும், 1 வீக்காக போயிருக்கணும். திடீரென்று நேற்று நாள் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். திடீரென்று ஆர்ப்பாட்டத்துக்கு வருகின்ற பொழுது அதுவரை காலமும் வராமல் இருந்தவர்கள் ஏன் வந்தார்கள்? இவர்களை வர வைத்தது யார்? இவர்களை வீதிக்கு அனுப்பியது யார்? நிச்சயமா அவர்களாக சுயம்புவாக செய்த மாதிரி தோன்றவில்லை. நிச்சயமா இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு இன குழப்பத்தை ஏற்படுத்துறது அது இந்த பின்னணியில இருந்திருக்கு. அந்த பின்னணியில் தீர்வை பார்த்துக்கிட்டால் இப்பொழுது அவர்கள் அங்கே வர முடியாத அளவுக்கு வேலை செய்கிற பணியாட்கள் தலைமைத்துவத்திலே இல்ல சுகுணராஜாவை அவரை விடுங்கள். அவர் சொல்லுகிறார் அரசாங்கம் ஒட்டல் எடுக்கிறது, இடமாற்றம் நடைபெறுகிறது, அங்க பணிபுரிகிறார்கள், விடுவோம். இதையெல்லாம் விட்டு அவர்கள் பணிபுரிய முடியாத நிலைக்கு வருகின்ற காலகட்டம் எப்படி என்றால், நீங்கள் என்னை உங்களோட நான் வேலை செய்ய விரும்புகிறேன், நீங்கள் சொல்லுகிறேன் நீ வரக்கூடாதுங்க என்று. நான் எப்படி வேலை செய்ய உங்களை வரும் என்ற மனநிலை எனக்கு ஏற்படும். உங்களை கூட சேர்ந்து நான் செய்ய போற தொழில் ஒரு நோயாளியை பார்ப்பதில் நான் இணக்கப்பாடுகின்ற ஒரு சகோதரத்துவத்தோடு செய்ய வேண்டிய வேலை இடத்துல நீங்கள் மற்றவர்களோட ஒரு நட்புறவு இருக்க வேண்டும். அந்த நட்புறவு எனக்கு இல்லை என்றால், என்னை எதிரியாக நீங்கள் வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி வரக்கூடாதுன்னு சொன்னால் நான் எந்த மனநிலையோடு அங்கு வருந்து வேலை செய்வது? எப்படி நீங்கள் என்னை வரவேற்பீர்கள்? அங்கே அதிகாரி என்பது ஒரு தனி மனிதர் சுகுணராஜா. வேலை செய்கின்ற பணியாட்கள், மை கலீக்ஸ், பணியாட்கள், அவர்கள் எப்படி என்னை நடத்த போகிறார்கள் என்ற அச்சம் எனக்கு இருக்கு. ஒரு வெறுப்பு விதைக்கின்ற ஒரு செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது. இதை திட்டமிட்டு தான் செய்கிறார்கள். இதன் விளைவுதான் இன்றைய அரசாங்கத்துக்கும் அதை சமாளிக்கின்ற ஒரு வழியாகத்தான் அரசாங்கம் பார்த்திருக்கும். இவர்களை இப்போ நிலைமையில் அவர்கள் அனுப்புவது சாதகமானதல்ல. திடீரென்று அவர்களை வேறொரு முஸ்லீம் வேறொரு மாற்றுவோம், பிறகு யோசிப்போம் என்று இருக்கலாம். என்றால் ஒரு கைகலப்போ ஏதோ நடந்தால் அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும் இந்த பிரச்சனை. நீங்கள் இந்த தாதிமாருடைய ஆர்ப்பாட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த ஆவேசம் செயற்பட்ட ஆவேசத்துடன் அந்த போராட்ட கோஷங்கள் எல்லாமே அங்குள்ள சூழ்நிலையிலே நான் சன்மாவித்தியாலத்தை ஏன் அடிக்கடி உதாரணம் காட்டுகிறேன் என்றால், ஒரு அதிபர் வழக்கிலே வென்று வந்த பெண் ஆசிரியருக்கு தான் வழக்கு வென்ற ஒரு பெண்ணுக்கு கூட அந்த நீதியை மதிக்காது அந்த பெண்ணை அடிக்கின்ற அளவுக்கு துணிகிறார் என்றால், தாக்கத்தினால் துணிகிறார் என்றால், எங்கே நாங்கள் நிற்கிறோம்? எங்கே எந்த சட்டம் நாட்டிலே அமல்படுத்தப்படுகிறது? இந்த நீண்ட உரையாடலை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நல்லது. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி வந்து இந்த கருத்துக்களை முன்வைத்தமைக்கு மிக்க நன்றி பஷீர். நன்றி ஜெயபா, நன்றி.